ஹே காய்ஸ், வெல்கம் டு எம்எஸ்வி சேனல். நான் உங்கள் விஸ்வநாதன். நான் இன்னைக்கு உங்களுக்காக என்ன ஒரு வீடியோ கொண்டு வந்திருக்கேன், என்ன ஒரு முக்கியமான விஷயம் கொண்டு வந்திருக்கிறேன்னா, தம்ப்ளைனை பார்த்துட்டு தான் உள்ளே வந்திருப்பீங்க. தயவு செய்து இந்த குணங்கள் இருக்கக்கூடிய நபர்கள் கூட சேர்க்கன சேராதீங்க. அப்படி மீறி சேர்ந்தீங்க வாழ்க்கை நாசமாக போயிடும். அதுக்காக தான் சொல்கிறேன், தயவு செஞ்சு அவங்க கூடலாம் சேராதீங்க. என்னடா சாபம் விட்டு ஆரம்பிக்கிறியே அப்படின்னு கேட்குறீங்களா? ஏன்னா ஒரு சில விஷயங்களை நான் அடிபட்டு கற்றுக்கிட்டேன், இன்னொரு சில விஷயங்களை அனுபவபூர்வமாக கற்றுக்கிட்டேன், இன்னும் ஒரு சில விஷயங்களை படித்து தெரிஞ்சுக்கிட்டேன். தயவு செய்து நான் அடிபட்டு கற்றுக்கிட்ட விஷயத்தை நிறைய இழப்புகள் அப்படின்றது எனக்குள்ளே இருந்துச்சுங்க. நீங்கள் அதெல்லாம் சந்திச்சிடக்கூடாது, அந்த இழப்புகளை சந்திச்சிடக்கூடாது அப்படின்ற ஒரு நல்ல எண்ணத்தில் தான் சொல்கிறேன். தயவு செய்து இதை முன்கூட்டியே தெரிஞ்சுக்கோங்க அப்படின்றதுக்காக தான் இந்த ஒரு பதிவு. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம எம்எஸ்வி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் நம்ம டெய்லியும் போடக்கூடிய வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும். நண்பர்கள் எப்போவுமே வைப் பண்ணலாம், சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்றதெல்லாம் பெரிய விஷயம் கிடையாதுங்க. ஆனால் நம்ம நினச்சிட்டு இருக்கோம் எப்போவுமே சந்தோஷமாக இருக்கிறதுக்கும் வைப் பண்ணுறதுக்கும் தான் நம்மளுடைய லைஃப் அப்படின்ட்டு. நம்ம எப்போவுமே இந்த காலத்தை பற்றி மட்டும்தான் யோசிக்கிறோம், எதிர்காலத்தை பற்றி நம்ம யோசிக்கவே மாட்டேன்றோம். அதனால தான் நீங்கள் வேலைக்கு போயிட்டு இருக்கக்குள்ள உங்களுடைய நண்பர்களோ சகோதரர்களோ யாரோ ஒருத்தர் மச்சான் போகலாமா, இன்றைக்கி பார்ட்டிடா, இவன் பார்ட்டி கொடுக்குறான், பேச்சுலர் பார்ட்டி கொடுக்குறான், போகலாமா அப்படின்னு கேட்ட உடனே அன்றைக்கி லீவை போட்டு கிளம்பி நம்ம என்ஜாய்மெண்ட் அவங்கவுங்களுடைய தனிப்பட்ட விருப்பம். ஆனால் உங்களுடைய பொழப்பை கெடுத்துக்கிட்டு ஒரு என்ஜாய்மெண்ட் அப்படின்றது பார்த்திங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய லைஃப்பில் மிகப்பெரிய ஒரு இம்பேக்ட் அப்படின்றத க்ரியேட் பண்ணி கொடுத்துரும். இப்போ இருக்கிற காலகட்டத்தை, அதாவது இப்போ நிகழ்காலம் அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்திங்களா, நடந்துட்டு இருக்கக்கூடிய காலம் அப்படின்ட்டு ப்ரெசென்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ப்ரெசென்ட் அப்படின்றதில் நீங்கள் அனுபவிக்க முடியும், உங்களுக்கு பாஸ்ட் அப்படின்றதில் உணர முடியும். எதிர்காலம் அப்படின்றத பார்த்திங்கன்னா நீங்கள் உருவாக்க முடியும். எதிர்காலத்தை உங்களுக்கு விருப்பப்படி உருவாக்க முடியும். இப்போ நடந்துட்டு இருக்கிற விஷயம் நீங்கள் பாஸ்ட்லேயே யோசிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் இப்போ கரண்ட்டில் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி உங்களோட லைஃப் அமைஞ்சிருக்கும். இப்போ நீங்கள் கரண்ட்லி யோசிக்காமல் விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு ஃப்யூச்சரில் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கை அப்படின்றது ஒரு கேள்விக்குறியாக இருக்கும். எப்படின்னா, ஒரு மலைப்பாதையில் நம்ம பைக்கை ஓட்டிகிட்டு போகிற மாதிரி தான். வழியே இல்லாத, தடமே இல்லாத மலைப்பாதையில், இல்லை கடலில் நம்ம ஒரு போட்டை ஓட்டிகிட்டு போகிற மாதிரி தான். அங்கே எங்கேயுமே தடம் இருக்காது, வழி இருக்காது, எதுவுமே இல்லாமல் நம்ம பாட்டு குட்டாம்போக்காக ஓட்டிகிட்டு போவோம். அதாவது தூரமாக பார்த்து, இல்லை ஒரு மேப்பை பார்த்து நம்ம ஓட்டிகிட்டு போவோம், அவ்வளவுதான். தெளிவான ஒரு பாதை அப்படின்றது உங்களுக்கு வேணும்னா இன்றே திட்டமிடுங்கள். உங்களுடைய இன்றைய வாழ்க்கையை யாராவது தடுக்கிறாங்க, நாளைக்கு பார்த்துக்கலாம் வாடா, பரவாயில்லடா வாடா பேச்சுலர் பார்ட்டிக்கு போகலாம் அப்படின்ற மாதிரி யாராவது சொல்கிறாங்கன்னா தயவு செய்து அவர்கள் கூட சேருவதை இன்றோடு நிறுத்திடுங்க. இப்போ உங்களுக்கு கோபம் வரும், என் ஃப்ரெண்டு கூட நீ யாரா சேரக்கூடாதுன்னு சொல்கிறது அப்படின்னு. ஆனால் ஃப்யூச்சரில் கண்டிப்பாக அதை நினச்சி நீங்கள் வருத்தப்படுவீங்க. நானும் வருத்தப்பட்டிருக்கேன். அன்றே சொன்னாங்க எங்கள் அம்மா, இவங்க கூடலாம் சேரான்னு சொல்லிட்டு இருந்தாங்க. எப்படின்னா இவங்க நண்பன் கூட சேர வேணாம் சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள்ட்டெல்லாம் சண்டை போட்டு அவங்க கூட சேர்ந்து சுற்றுறேன். அதில் நிறைய பிரச்சனைகள் அப்படின்றது எனக்கு சேர்ந்ததுங்க. அதை வச்சு தான் சொல்கிறேன், இப்போ நல்லா தான் இருக்கும், பின்னாடி பெரிய ஆப்படிச்சு விட்டு போயிடும். இன்னும் ஒரு பரவலான கருத்து இருக்குது. என்னன்னா, டேய் மச்சான் பொழப்ப பார்க்கலாம்டா வாடா, டேய் வேலையை பார்க்கலாம்டா, வேலைக்கு போகலாம்டா, ஏன்டா இந்த மாதிரிலாம் குடிச்சு கெட்டு போகிற அப்படின்னு எவனாவது ஒருத்தன் குரூப்பில் சொல்லுவான். இல்லை சைடிஸ் திங்கிறதுக்காக உக்காந்து ஒரு அறிவுரை அப்படின்றது சொல்லுவான். அப்போ உடனே டே பூமர் ஏஞ்சி போடா, ஏய் நீ ஏன்டா தொணன்னு போட்டு அறுத்துக்கிட்டே இருக்கிற, இவன் ஒரு சீலா பையன் மாறுறா அப்படின்ற மாதிரி நம்மளையே பிராண்ட் பண்ணி அனுப்பி விட்ருவாங்க. அந்த மாதிரி இருக்கிற நண்பர்கள் கூட சேர்க்கணும் அப்படின்றது சேருங்க. எப்போவுமே ஃப்யூச்சரை பற்றி யோசிக்கக்கூடியவங்க கூட சேருங்க. எப்போவுமே டேய் நாளைக்கு நடக்கிறத நாளைக்கு பார்த்துக்கலாம்டா, இன்றைக்கி என்னடா பண்ண போகிறேன், இன்றைக்கி வாடா என்ஜாய் பண்ணலாம் வாடா அப்படின்ற மாதிரி சொல்கிறவங்க கூட கண்டிப்பாக சேர்க்கடையை தவிர்த்துருங்க. இது உங்களுக்கு ஜோக்காக தெரியலாம், ஆனால் ஃப்யூச்சரில் மிகப்பெரிய ஒரு இம்பேக்ட் அப்படின்றத நமக்கு கிரியேட் பண்ணி விட்ரும். நெகட்டிவ் இம்பேக்ட் அப்படின்றத கொடுத்துரும். மற்றவர்களை பற்றி அதிகமாக குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறவங்கள்ட்ட தயவு செஞ்சு இருக்காதீங்க. அண்ட் அதே போல் மற்றவர்களுடைய ரகசியத்தை உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்கள்ட்ட தயவு செய்து உங்களுடைய ரகசியத்தை பகிர்ந்துக்காதீங்க. ஏன்னா அவங்கக்கிட்ட ஒரு ரகசியத்தை சொன்னாங்க பார்த்தீங்களா, அந்த ரகசியத்தை ரகசியமாக வச்சுக்கின்னு தான் சொல்லியிருப்பாங்க. ஆனால் அதை எடுத்துகிட்டு உங்கள்கிட்ட சொல்கிறாருன்னா, அப்போ நீங்கள் அதில் ஏதாவது எக்ஸ்ட்ரா பிட்டை போட்டிங்கன்னா அந்த ரகசியத்தை எடுத்துகிட்டு போயிட்டு வேறு யார்ட்டையாவது சொல்லிவிடுவாங்க. இவங்க இந்த ரகசியத்தையே இவங்களால் மெயின்டைன் பண்ண முடியல. அண்ட் அதே போல் அவங்கள பற்றின ரகசியமான விஷயங்களை உங்கள்கிட்டையும் சொல்கிறாங்கன்னா அப்போ அவங்கள்ட்டையும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. அதாவது லவ்வரு, அதுக்கப்புறம் நம்ம மனைவி, கணவன் மனைவி, அதெல்லாம் வேறு விஷயம். ஸோ நான் மூணாவது மனுஷங்களை மட்டும்தான் இந்த இடத்துல குறிப்பிட்டு சொல்கிறேன். நான் அவங்க எல்லாருக்குமே தெரியும், நம்ம கணவரோ இல்லை நம்ம பிள்ளைங்களோ நம்ம அண்ணன் தம்பியோ கெட்டு போயிட்டாங்கன்னா நாளைக்கு அது நமக்கும் பாதிக்கும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கும். அதனால் உங்களை ஒரு சில விஷயங்களை சொல்லி இப்படி பண்ணு அப்படி பண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை வேலைக்கு போகணுன்னு சொல்லுவாங்க. அதனால தான் சொல்லுவாங்க,
நம்ம ஃப்ரெண்ட்லாம் அப்படிலாம் கிடையாது. டேய் விட்றா பார்த்துக்கலாம்டா அப்படின்னு சொல்லிட்டு, டேய் மச்சான் பாரு தேத்திட்டு உடம்பு பத்திரமா இரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க வேலையை பார்த்துட்டு அவங்க போயிடுவாங்க. ஒருவேளை அவங்களுடைய ஃப்யூச்சர் எப்படி வேணா இருக்கலாம், அவங்க அப்பா சம்பாரிச்சு வச்சிருக்கலாம், எப்படி வேணா இருக்கலாம். அதனால் ஸோ இன்றைய வாழ்க்கையை நீங்கள் தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னா நீங்கள் நினச்ச மாதிரி முடிவெடுத்தால் மட்டும்தான் நாளைய வாழ்க்கை உங்களுக்கு தகுந்த மாதிரி இருக்கும். ரொம்ப கோவப்படுறவங்க கூடயும் இருக்காதீங்க. அதிகமாக கோவப்படுற கூட இருந்தீங்கன்னா உங்களுடைய வந்துட்டு டெம்பர் லாஸ் அப்படின்றது ஆகிடும். அதாவது எப்படின்னா உங்களுடைய வந்துட்டு கட்டுப்பாடு அப்படின்றது உடஞ்சிரும். நம்ம இன்றைக்கி என்ஜாய்மெண்ட் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள் அனைத்துமே ஃப்யூச்சரில் நமக்கு மிகப்பெரிய ஒரு பாதிப்பு அப்படின்றது கொடுக்குன்றதுல எந்த வித மாற்று கருத்துமே கிடையாதுங்க. வேணும்னா நான் ஒரு உண்மையான விஷயத்த சொல்கிறேன். ஒரு 4 நாளாக வந்துட்டு நான் ராயப்பட்ட இதுக்கு வந்துட்டு அலைஞ்சிட்டு இருக்கிறேன். நீங்கள் ஒரு நாள் வந்துட்டு இந்த மாதிரி ஹாஸ்பிட்டல்லாம் போய் பாருங்கள். அவங்க ஒவ்வொருத்தரையும் பார்க்க ஒவ்வொரு தப்பு பண்ணியிருக்காங்க. ஒரு பையன் என்னன்னா லவ் பண்ணி ஃபெயிலியர் ஆச்சுன்னு சொல்லிட்டு மருந்து குடிச்சிருந்தான். அதில் வந்துட்டு அங்கே வாய்க்குள்ளே டியூப்பை விட்டு குத்தி எடுத்துகிட்டு இருந்தாங்க. இதுக்கு மேலே நான் அந்த பக்கமே போக மாட்டேன், எனக்கு லவ் வேணாம், எனக்கு இந்த இதுவும் வேணாம், மருந்து குடிக்கிறது வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்லி பயங்கரமாக அழுது கத்திட்டு கிடந்தான். இன்னொருத்தர் பார்த்திங்கன்னா நல்ல குடிப்போதையில் கையை அறுத்துக்கிட்டாரு. அவர் கையை அறுத்துக்கிட்டு நைட்டெல்லாம் வந்து ஜாலியாக சிரிச்சிட்டு இருந்தார். காலையில் போய் பார்க்க விட்ற கதறி அழுகுறாரு. ஐயோ வலிக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம செய்யக்கூடிய சின்ன தவறும் எவ்வளோ பெரிய இடத்துக்கு கொண்டு போகுது பாருங்கள். ஒருத்தர் ட்ரங்க் அண்ட் டிரைவிங்கில் போய்ட்டு நேராக இடிச்சு கீழே விழுந்து அவரும் விழுந்துட்டார், முன்னாடி போனவங்க மேலே இடிச்சிட்டார். 2 பேருமே அட்மிட் ஆகிட்டாங்க. கடவுள் புண்ணியத்தில் முன்னாடி போனவங்களுக்கு எதுவும் இல்லை, தலைவருக்கு வந்து செம்மாட்டி காலையில் எழுந்திரிச்சு அப்படி இது பண்ணார். இவர் கூட வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எங்கே போனாங்களே தெரியலையா. ட்ரங்க் அண்ட் டிரைவ் அப்படின்னு கூட இருந்தால் அவங்களும் சேர்த்துல எழுத்துன்னு போவாங்க. அதனால் வந்துட்டு அவங்கெல்லாம் பறந்து போயிட்டாங்களாம். எப்படி பறந்து போயிட்டாங்க? சிட்டா பறந்து போயிட்டாங்களாம். சரி, ஓகே. அதனால் இந்த மாதிரி வந்துட்டு ஒரு சின்ன தவறுகள் கூட இப்போ இருக்கிற வந்துட்டு ஒரு சந்தோஷத்துக்காக அது எதையுமே வந்துட்டு செஞ்சிடாதீங்க அப்படின்னு சொல்கிறதுக்காக தாங்க இந்த வீடியோவை நான் மேக் பண்ணேன். எனக்கு நிறையா அனுபவங்கள் அப்படின்றது நான் அந்த ஒரு 4 நாளில் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். மனுஷன் வாழ்க்கைனா இவ்வளவு தானா? ஒரு 80 வருஷமோ ஒரு 90 வருஷமோ இன்னும் நம்ம நல்லா ரொம்ப அதிகமாக சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். ஒரு 60 வருஷமோ 70 வருஷமோ தான் 60 வருஷமோன்னு தான் சொல்லணும். ஏன்னா இப்போல்லாம் எங்கே 60 தாண்டுறாங்க? அதெல்லாம் வந்துட்டு 55 60 இது ரேஞ்சுக்குள்ளே வந்துட்டு டிக்கெட் வாங்கிடுறாங்க. ஏன்னா நம்மளுடைய வந்துட்டு செயல்முறை அப்படி இருக்குது. நம்ம முன்னாடி அதாவது ஃப்யூச்சரில் எப்படி இருப்போம் அப்படின்றத முடிவு பண்ணி இப்போ நம்ம வேலை பார்த்தாதாங்க. இப்போ உங்களுடைய ஃப்யூச்சருடைய பயணத்தை கெடுக்கக்கூடியது யாராக இருந்தாலும் சரி, ஒரு என்ஜாய்மெண்ட் தாண்டா முக்கியம், லைஃப்பில் வந்துட்டு ஃப்யூச்சர்லாம் முக்கியம் கிடையாதா, என்ஜாய்மெண்ட் தான் முக்கியம், அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிற யாராக இருந்தாலும் சரி, அவங்கக்கிட்ட இருந்து 1 எட்டு இல்லை 2 எட்டு இல்லை 3 எட்டு இல்லை, ஒரு 10 எட்டு தள்ளியே இருங்க. அதுதான் உங்களுக்கும் நல்லது, உங்களுடைய வாழ்க்கைக்கும் நல்லது. இதை தான் நான் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கணும்னு நினச்சேன், உங்ககிட்ட பகிர்ந்துக்கிட்டேன். எனக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு லெசனாக இருந்தது. நல்லா ஒரு மனுஷன் நல்லா ஜாலியாக வந்துட்டு இது பேசிகிட்டு இருந்தவர் தான். திடீர்னு வந்துட்டு ஹாஸ்பிட்டலில் பார்க்குறாங்க, காலையில் அவர் தூக்கிட்டு போகிறாங்க, இறந்துட்டாங்க. ஸோ இதுதான் நம்மளுடைய வாழ்க்கை, இதுதான் லைஃப். அப்போ இருக்கிற வரைக்கும் கண்டமேனிக்கு கூப்பிட்டு நம்ம உடம்பை கெடுத்துக்கிட்டு போய் ஹாஸ்பிட்டலில் படுத்துக்கிட்டு நம்ம வந்துட்டு கையை அறுத்துக்கிட்டு காலை அறுத்துக்கிட்டு குடிப்பதில் மற்றவங்கள இடையூறு செஞ்சு மற்றவங்கள இடித்து மற்றவங்களையும் ஹாஸ்பிட்டலில் இந்த மாதிரி மற்றவங்களுக்கு உபத்திரமாக இருக்கிறது அப்படின்றது தயவு செஞ்சு இருக்காதிங்க. நம்ம வாழ்க்கை நம்ம நினச்ச மாதிரி இந்த 80 வருஷம் 90 இங்கே 60 வருஷமாக நான் 100 வருஷம் வாழ்வேன், நல்லா ஆரோக்கியமாக வாழ்வேன். நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள், உங்களை சுற்றி இருக்கிறவங்கள பாருங்கள். நீங்கள் ஆக்டர்ஸ்லாம் ஒரு சில ஆக்டர்ஸ்லாம் எடுத்துக்கோங்க, அது டிசிப்ளினாக இருந்தால் மட்டும்தான் இதெல்லாமே. நடிகர் விஜய்க்கு அவருக்கு எவ்வளோ ஏஜ் இருக்கும்? 55 56 இருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் அப்பா அம்மாவுக்கு என்ன ஏஜ் இருக்கும் அப்படின்றத பாருங்கள். ஏன்னா அவங்க வந்துட்டு மற்ற விஷயங்கள் குழந்தைங்களுக்காக பார்த்து நிறைய விஷயங்கள் செய்கிறதுனால அவங்க கேர் பண்ணிக்க மாட்டாங்க. ஆனால் நடிகர் விஜய் எப்படி இருக்கு? ஸோ அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா சரத்குமார் எப்படி இருக்காரு, அர்ஜுன் எப்படி இருக்காரு? அர்ஜுன்லாம் பார்த்தீங்கன்னா இன்னும் சின்ன பையன் மாதிரி இருக்கிறாரு. அவர் இன்னும் காலேஜ் படிக்கிற மாதிரி வச்சா கூட வந்து நடிப்பார் போல். இந்த மாதிரி நம்ம உடம்பை நம்ம பார்த்துக்கிட்டா தான் ஆரோக்கியமான வாழ்க்கை கடைசி வரைக்கும் நம்மளால் வந்துட்டு வாழ முடியும். உடம்பையும் பார்த்துக்கோங்க, உங்களுடைய ஃப்யூச்சரையும் பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி மல்டிபிள் டாஸ்க்கெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறது தான் உங்களுடைய திறமையே. மல்டிபிள் டாஸ்க்லாம் மற்றவங்களாம் பண்ண நம்மளாம் பண்ண முடியாதா? ஈஸியாக பண்ணலாம். ஸோ ஃப்யூச்சரை நோக்கி போடுங்க. ஃப்யூச்சரை கெடுக்கிற மாதிரி யாராவது உங்கள் கிட்டே வந்தாங்கன்னா அவங்கக்கிட்ட சேரவே சேராதீங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு எப்படி இருக்குது, நல்லா இருக்கா, பிடிச்சிருக்கா அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிட்டு போயிடுங்க. நம்ம நாளைக்கு இது போல் நல்ல ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம்.